அவர் நல்லவராகவே இருக்கிறார். ಒಳ್ಳೆಯವರಾಗಿಯೇ ಇದ್ದಾರೆ. அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். ಕೃಪೆಯುಳ್ಳವರಾಗಿಯೇ ಇದ್ದಾರೆ. அவர் தயவுள்ளவராக இருக்கிறார். ದಯವುಳ್ಳವರಾಗಿಯೇ ಇದ್ದಾರೆ. அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ಕನಿಕರವುಳ್ಳವರಾಗಿಯೇ ಇದ್ದಾರೆ. அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರಾಗಿಯೇ ಇದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இப்பொழுது கூட நாம் தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து போவோம். ನಾವು ದೇವರ ಸಂದೇಶಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಕಳೆದು ಹೋಗೋಣ. யாத்ராகமத்தின் புத்தகம் ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனத்தை படியுங்கள். 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಹೋಗೋಣ. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் சொல்லுகிறார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நேரத்தில் சொல்லுகிறார். ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರನ್ನು ಕುರಿತಾಗಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நான் அவர்களை விடுதலையாக்குவேன். ನಾನು ಅವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವೆನು. அந்த தேசத்திலிருந்து நீக்கி ಆ ದೇಶದಿಂದ ಬಿಡಿಸಿ கானானியರು ಕಾನಾನ್ಯರು ஏத்தியರು ಎತ್ತಿಯರು எமோரியರು ಅಮೋರಿಯರು பெரிசியರು ಪೆರಿಚಿಯರು ஏவியரு ಹಿವಿಯರು எபூசியರು ಎಬಿಸಿಯರು இருக்கிற இடமாகிய ವಾಸವಾಗಿರುವ ದೇಶಕ್ಕೆ பாலும் தேனும் ஓடுகிற ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವಂತಹ நலமும் விசாலமுமான தேசத்தில் ವಿಶಾಲ ವಿಸ್ತಾರವಾದ ದೇಶದಲ್ಲಿ கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಸೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹಿಡಿದು ಬಂದೆನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, நம்ம தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ನಮ್ಮ ದೇವರ ಹೃದಯವು ಹೇಗಿದೆ? அவருடைய பிள்ளைகளை ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು செழிப்புக்கு நேராக வழி நடத்த வேண்டும். ಸಮೃದ್ಧಿಗೆ ನೇರಾಗಿ ಮಾರ್ಗ ನಡೆಸಬೇಕು. அதுதான் அவருடைய குறிக்கோளா இருக்கிறது. ಅದುವೇ ಅವರ ಒಂದು ಗುರಿಯಾಗಿದೆ. அதே எண்ணம், ಅದೇ ಒಂದು ಯೋಚನೆ, அதே சிந்தனை ಅದೇ ಒಂದು ಚಿಂತನೆ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு வருமானம் ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಮಗೆ ಬರುವುದಾದರೆ நாம் அதை எளிதாக பெற்றுக்கொள்ள ನಾವು ಅದನ್ನು ಸುಲಭವಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ನೋಡಿ ದೇವರು ಏನಂತ ಹೇಳ್ತಾರೆ. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರು எகிப்தில் அடிமைத்தனத்திலே சிக்கி ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿ அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ಅವರು ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ಅವರಲ್ಲಿ ಸಂಕಟ ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவர்கள் சுமை சுமந்து ಅವರಲ್ಲಿ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತಿ அவர்கள் அநேக கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து போகிறார்கள். ಅವರು ಅನೇಕ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಒಳಗಾಗುತ್ತಾರೆ. மறுபடினாலே ಆದ್ದರಿಂದ நான் அவர்களை அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்கி ನಾನು ಅವರನ್ನ ಕಷ್ಟದಿಂದ ತಪ್ಪಿಸಿ அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற ಅವರನ್ನು ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವಂತಹ நலமும் விசாலமான தேசத்திலே ವಿಸ್ತಾರವಾದ ಒಳ್ಳೆಯ ದೇಶಕ್ಕೆ நான் கொண்டு போய் சேர்ப்பேன். ನಾನು ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಸೇರಿಸುವೆನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வாக்கு தத்தம் வந்தது. ಪೂರ್ಣ ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರಿಗೆ ಈ ವಾಗ್ದಾನ ಬಂದಿತು. ஆனால் ಆದರೆ இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்தவர்கள் 2 பேர். ಈ ವಾಗ್ದಾನವನ್ನು ನಂಬಿದವರು 2 ಮಾತ್ರವೇ. யோசுவாவும் காலேபும் மாத்திரமே. ಯೋಷುವ ಮತ್ತು ಕಾಲೇಬನು ಮಾತ್ರವೇ. ஆமென். ಆಮೆನ್. அவங்க 2 பேர் மாத்திரமே. ಅವರಿಬ್ಬರು ಮಾತ್ರವೇ. இந்த வாக்கு தத்தத்தை கேட்டவர்களிலே, ಈ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೇಳಿದವರಲ್ಲಿ, பெற்றவர்களிலே ಹೊಂದಿರೋದವರಲ್ಲಿ அவர்கள் 2 பேர் மாத்திரமே அதற்குள்ளே கடந்து ಅವರಿಬ್ಬರು ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋದರು. ஆமென். ಆಮೆನ್. எல்லாருக்கும் அந்த வாக்கு தத்தம் வந்தது. ಎಲ್ಲರಿಗೂ ಆ ವಾಗ್ದಾನ ಬಂದಿತ್ತು. எல்லாரும் காதுகளிலே கேட்டார்கள். ಎಲ್ಲರ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ಕೇಳಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால்
ಆದರೆ தேவனுடைய வார்த்தையை நம்புவதற்கு ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬುವುದಕ್ಕೆ அவர்கள் இருதயம் கடினமாய், ಅವರ ಹೃದಯವು ಅದು ಕಠಿಣವಾಯಿತು. அவர்களுக்குள்ளே அவிசுவாசம் காணப்பட்டது. ಅವರಲ್ಲಿ ಅಪನಂಬಿಕೆ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. ஆமென். ஆனபடினாலே ಆದ್ದರಿಂದ அவர்களுடைய பிரயாணத்திலே ಅವರ ಒಂದು ಪ್ರಯಾಣದಲ್ಲಿಯೂ ಕೂಡ அவர்கள் பிரயாணத்திலே ಅವರ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ அவர்கள் செத்து மடிந்தார். ಅವರು ಸತ್ತು ಹೋದರು. ஹalleluya, 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 ஹalleluya. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பாயானால் ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ನಂಬುವುದಾದರೆ உன்னுடைய பிரயாணம் நெடுதூரம் போய் கொண்டிருக்கும். ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಣವು ಅದು ಬಹಳ ದೂರ ಹೋಗುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது உனக்கு செழிப்பாய் ಅದು காணப்படும். ನಿಮಗೆ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ஆமென், ஹalleluya, ஹalleluya, அது செழிப்பாய் காணப்படும். ಅದು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. அந்த மைக் எடுத்து அந்த மைக்ல செல்லு போட்டு. ஹalleluya, ஆண்டவரே, எனக்கு அருமையான தேவதனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, தேவனுடைய விருப்பம் என்ன? ದೇವರ ಒಂದು ಇಷ್ಟವೇನು? தேவனுடைய பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು, என் ஜனங்கள் ನನ್ನ ಜನರು கஷ்டப்படக்கூடாது, ಕಷ್ಟಪಡಬಾರದು, அடிமைப்படக்கூடாது. ಅವರು ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಇರಬಾರದು. ஆமென், ಆಮೆನ್. ஹalleluya ஹalleluya என்று சொல்லி ஆண்டவருடைய எண்ணமா இருக்கிறது. ಅಂತ ಹೇಳಿ ದೇವರ ಯೋಚನೆಯಾಗಿದೆ. ஹalleluya, ஹalleluya. அப்படிப்பட்ட தேவன் தான் ಆ ರೀತಿಯಾದ ದೇವರೇ அவர்களை என்ன சொல்லுகிறார்? ಅವರನ್ನು ಏನಂತ ಹೇಳುತ್ತಾರೆ? நான் உங்களை நலமு ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ವಿಸ್ತಾರವಾದ விசாலமுமான தேசத்திலே ಒಳ್ಳೆಯ ದೇಶಕ್ಕೆ கொண்டு போய் சேர்க்கிறேன். ಕರ್ಕೊಂಡೋಗಿ ನಾನು ಸೇರಿಸುವೆನು. ஹalleluya, ஹalleluya. இந்த வார்த்தையை அவர்களால் நம்பவில்லை. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಅವರಿಂದ ನಂಬಕ್ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ அங்கே பெரிய பெரிய ராட்சதர்கள் இருந்தார். ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ರಾಕ್ಷಸರಿದ್ದರು. ஆமென். ಆಮೆನ್. ஆனபடினாலே ಆದ್ದರಿಂದ நாம் போய் அதை சுதந்திரிக்க முடியாது. ನಾವು ಹೋಗಿ ಅದನ್ನು ಸ್ವಾಧೀನಪಡಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. நமக்கு செழிப்பு வராது. ನಮಗೆ ಸಮೃದ್ಧಿ ಬರೋಲ್ಲ. அதுக்கு பதிலா ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ நாம் செத்து மடிந்து விடுவோம். ನಾವು ಸತ್ತು ಹೋಗ್ಬಿಡುತ್ತೇವೆ. அவர்கள் நம்மை விழுங்கி விடுவார்கள் ಅವರು ನಮ್ಮನ್ನು ನುಂಗು ಬಿಡುವರು என்று சொல்லி ಅಂತ ಹೇಳಿ அப்படியாக அவர்கள் ಆ பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಮಾತನಾಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆமென், ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ದೇವರ ಹೃದಯವಾದ ಹೇಗಿದೆ? உன்னை நலமான தேசத்திலே கொண்டு போக வேண்டும். ನಿಮ್ಮನ್ನು ವಿಶಾಲವಾದ ವಿಸ್ತಾರವಾದ ದೇಶದಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. உன்னை செழிப்புள்ள இடத்திலே நடத்த வேண்டும். ನಿಮ್ಮನ್ನು ಸಮೃದ್ಧಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும். ನಿಮ್ಮನ್ನು ಗುಲಾಮತನದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஒருவேளை என்னென்ன அடிமைத்தனத்தில் இன்னைக்கு ஜனங்களுக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். ಒಂದು ವೇಳೆ ಯಾವ ಯಾವ ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿ ಜನರು ತಡಕಾಡುತ್ತಿದ್ದಾರೋ, ஆமென். ஆனா எல்லா அடிமைத்தனத்திலிருந்து ಆದರೆ ಎಲ್ಲಾ ಗುಲಾಮತನದಿಂದಲೂ தேவனாலே விடுதலையாக்க முடியும். ದೇವರಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬಹುದು. ஆமென். ஆமென். ஒருவேளை கடன் பிரச்சனையா இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆ ಆಗಿರಬಹುದು, ஒருவேளை வியாதியா இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ರೋಗವಾಗಿರಬಹುದು. இப்படி எந்த மாதிரி அடிமைத்தனமா ಈ இருந்தாலும் ರೀತಿಯಾಗಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಗುಲಾಮತನವಾಗಿದ್ದರೂ ಕೂಡ தேவனால் விடுதலையாக்க முடியாத ದೇವರಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡದಂತಹ எந்த அடிமைத்தனமும் கிடையாது. ಯಾವುದೇ ಒಂದು ಗುಲಾಮತನವೂ ಇಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நீ பிசாசுக்கு ஒருவேளை அடிமையா இருக்கிறாயா? ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಸೈತಾನಿಗೆ ಗುಲಾಮತನವಾಗಿದ್ದೀರಾ, அதிலிருந்து கூட என் தேவன் விடுதலை ஆக்குவார். ಅದರಿಂದ ಕೂಡ ನಮ್ಮ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஒருவேளை நீ பாவத்திற்கு அடிமையா ಒಂದು ವೇಳೆ இருக்கிறாயா? ನೀವು ಪಾಪಕ್ಕೆ ಗುಲಾಮತನವಾಗಿದ್ದೀರಾ, அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலை ಆ ஆக்குவார். ಪಾಪದ ಒಂದು ಗುಲಾಮತನದಿಂದ ಬಿಡಿಸುವರು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ஒரு பெயர் இருக்கிறது. ಒಂದು ಹೆಸರುಂಟು. அது விடுதலை நாயகன். ಅದು ಬಿಡುಗಡೆಯ ನಾಯಕ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் எந்த ஆனந்தம். விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார் வெற்றியை
நடத்துவாரா? ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ನಡೆಸುವರು? செழிப்புக்குள்ளே நடத்துவார், ಸಮೃದ್ಧಿಯೊಳಗೆ ನಡೆಸುವರು, ஐஸ்வர்யத்துக்குள்ளே நடத்துவார், ಐಶ್ವರ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸುವರು, ஆரோக்கியத்திற்குள்ளே நடத்துவார். ಆರೋಗ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸುವರು. ஆமென். Amen. அது அவர் நடத்த சித்தமா இருந்தாலும் ಆದರೆ ಅವರು ನಡೆಸಲು ಚಿತ್ತವಾಗಿದ್ದರೂ ಕೂಡ நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் ನೀವು ನಂಬಲಿಲ್ಲವೆಂದರೆ அதற்குள்ளே போக முடியும். ಅದರೊಳಗೆ ಹೋಗೋಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೇಲೆ முழு இஸ்ரவேல் ஜனங்களையும், ಪೂರ್ಣ ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರನ್ನು, கிட்டத்தட்ட 6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களையும் ಹತ್ತತ್ರ 6 ಲಕ್ಷ ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರನ್ನು ஆண்டவர் கானான் தேசத்திற்கு ದೇವರು ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಸೇರಿಸಬೇಕೆನ್ನುವುದೇ அவருடைய விருப்பமாயிருந்தது. ಅವರ ಒಂದು ಇಷ್ಟವಾಗಿತ್ತು. ஆமென். ಆಮೇಲೆ ஹalleluya. ஹalleluya. அவருடைய இஷ்டத்திற்கு ಅವರ ಒಂದು ಇಷ್ಟಕ್ಕೆ இணங்காதபடியா ಅವರು ಕಿವಿಗೊಡದಂತೆ ஹalleluya ஹalleluya அவர்கள் 40 நாள்ல கடந்து போற தூரத்தை 40 ದಿನದಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋಗುವಂತಹ ದೂರವನ್ನು 40 வருஷம் நடந்து போறார். 40 ವರ್ಷಗಳಾಗಿ ನಡೆದು ಹೋದರು. ஹalleluya. ஹalleluya. அப்படியானா இதிலிருந்து என்ன தெரிகிறது? ಹಾಗಾದ್ರೆ ಇದರಿಂದ ನಮ್ಗೆ ಏನ್ ತಿಳಿದು ಬರುವುದು? தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்கள் ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬುವವರು சீக்கிரமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும், ಬೇಗನೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬಹುದು, சீக்கிரமாய் செழிப்புக்குள்ளே போக முடியும், ಬೇಗನೆ ಸಮೃದ್ಧಿಯೊಳಗೆ ಹೋಗಬಹುದು, சீக்கிரமாய் விடுதலை அடைய முடியும். ಬೇಗನೆ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಬಹುದು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆனால் அதை நம்பாதவர்கள் ಆದರೆ ಅದನ್ನು ನಂಬದೇ ಇರುವವರು வருஷக்கணக்கு ವರ್ಷಗಟ್ಲೆ ஹalleluya ஹalleluya நடந்தாங்க. ನಡೆದರು. ஹalleluya. ஹalleluya. எனக்கு அருமையான தேவன், ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, உங்க வாழ்க்கையிலே ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் காத்துக்கொண்டிருக்கிறார். ದೇವರು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಕಾಯ್ತಿದ್ದಾರೆ. நீ விசுவாசிப்பாயா, ನೀವು ನಂಬುವುದಾದರೆ அவர் செய்து முடிப்பார். ಅವರು ಮಾಡಿ ಮುಗಿಸುವರು. என்னுடைய வேதம் சொல்லுகிறது, ಯಾಕೆಂದ್ರೆ ನನ್ನ ಸತ್ಯವೇದ ಹೇಳುವುದು, தேவனால் கூடாத காரியம் ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ஒன்றுமில்லை, ಒಂದೂ ಇಲ್ಲ. ஒன்றுமில்லை. ஆமென். Amen. ஹalleluya. ஹalleluya. தேவனால் எல்லாம் கூடும். ನಮ್ಮ ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವು. ஹalleluya. Amen. இன்னொரு வார்த்தை இப்படியாய் சொல்ல, ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, மனுஷரால் கூடாதது ಮನುಷ್ಯನಿಂದ ಆಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯವು தேவனால் கூடும். ಅದು ದೇವರಿಂದ ಆಗುವುದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. டாக்டரால் கூடாதது ಡಾಕ್ಟರಿಂದ ಸಾಧ್ಯವಾಗದೇ ಇರುವುದು தேவனால் கூடும். ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯವಾಗುವುದು. ஆமென். ಆಮೆನ್. ஒருவேளை பல டாக்டர் இடத்தெல்லாம் நீ போயிருந்தா, ಒಂದು ವೇಳೆ ಹಲವು ಡಾಕ್ಟರ್ ಬಳಿಗಳೆಲ್ಲ ನೀವು ಹೋಗಿರ್ಬೋದು, உனக்கு எதுவும் கைகூடி வராமல் ನಿಮಗೆ இருந்திருக்கலாம். ಯಾವುದು ಕೈಗೂಡಿ ಬರದೇ ಇದ್ದಿರಬಹುದು. ஆனால் ಆದರೆ நான் உங்களுக்கு ನಾನ್ சொல்லுகிறேன், ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, என் தேவனானே ನಮ್ಮ ದೇವರಿಂದ எல்லாம் ஆகும். ಎಲ್ಲವೂ ಆಗುತ್ತದೆ. எப்பொழுது ஆகும்? ಯಾವಾಗ ಆಗುತ್ತದೆ? நீ விசுவாசிக்கும் போது ನೀವು ஆகும். ನಂಬುವಾಗ ಆಗುತ್ತದೆ. நீ அவருடைய வார்த்தையை நம்பும் போது ஆகும். ನೀವು ಅವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬುವಾಗ ಆಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் கெட்ட இடத்துக்கெல்லாம் நடத்துறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ದೇವರು ಕೆಟ್ಟ ಸ್ಥಳಕ್ಕೆಲ್ಲ ನಡೆಸಲು ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. நலமும் விசாலமுமான தேசம், ವಿಸ್ತಾರವಾದ ಒಳ್ಳೆ ದೇಶವು இடுக்கமான தேசத்துல கொண்டு போகலாம். ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಾದ ದೇಶದಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஆமென். விசாலமான தேசத்திலே கொண்டு போகலாம். ವಿಸ್ತಾರವಾದ ದೇಶಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು அப்ப ಹೋಗುವುದು. தேவனுடைய எண்ணம் எப்படி ಆಗ இருக்கிறது? ದೇವರ ಯೋಚನೆ ಹೇಗಿದೆ? நல்ல வழியிலே உங்களை நடத்த வேண்டும், ನಿಮ್ಮನ್ನು ಒಳ್ಳೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು, நல்ல தேசத்திற்குள்ளே உங்களை கொண்டு ಒಳ್ಳೆಯ போக வேண்டும். ದೇಶದೊಳಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, உங்களை அங்கே செழிப்புக்குள்ளே கொண்டு போக வேண்டும். ನಿಮ್ಮನ್ನು ಅಲ್ಲಿ ಸಮೃದ್ಧಿಯೊಳಗೆ ಕರೆತಂದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. ஹalleluya. எனக்கு அருமையானவர்களே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, உங்களை தேவன் அப்படி நடத்துவார் என்று நம்புகிறீர்களா? ನಿಮ್ಮನ್ನು ದೇವರ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸುತ್ತಾರಂತ ನಂಬುತ್ತೀರಾ? அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு ಆ வருகிறதா? ರೀತಿಯಾದ ನಂಬಿಕೆ ನಿಮಗೆ ಬರುತ್ತದಾ? அப்படி வருமானால் ಆ ರೀತಿಯಾಗಿ ಬರುವುದಾದರೆ நீங்கள் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். ನೀವೇ ದೇವರಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವವರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு வசனத்தை கூட படிப்போம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೂಡ ನಾವು ಓದೋಣ. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் ಎಜೆಕಿಯೇಲನ ಪ್ರವಾದಿಯ ಗ್ರಂಥ 20வது அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனத்தை படிப்போம். 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ.
நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு. அல்லேலூயா. இங்கே ನಾವು பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ அவர் என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அவர்களை ಅವರಿಗೆ நான் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வருவேன், ನಾನು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಕರ್ಕೊಂಡು ಬರುವೆನು, நான் பார்த்து வைத்ததும். ನಾನು ನೋಡಿ ಇಟ್ಟಿರುವುದು. அல்லேலூயா. ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. நிறைய பேருக்கு பார்த்து வைத்த காரியம் ரொம்ப பிடிக்கும். ಅನೇಕರಿಗೆ ನೋಡಿ ಇಟ್ಟಿದಂತಹ ಕಾರ್ಯವು ತುಂಬಾ ಇಷ್ಟವಾಗುವುದು. அல்லேலூயா. ஹalleluya. ஒரு கடைக்கு போறாங்கன்னு வைங்க, ಒಂದು ಅಂಗಡಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, அவங்க கையில பைசா இல்லைன்னா கூட ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿ ಹಣ ಇಲ್ಲ ಅಂದ್ರೂ ಕೂಡ ஏதாவது சுடிதாரு ஃப்ராக் இந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டாங்கன்னா ಏನಾದ್ರೂ ಡ್ರೆಸ್ ಫ್ರಾಕು ಈ ರೀತಿಯಾಗಿ ಏನಾದ್ರೂ ನೋಡಿ ಇಟ್ಬಿಟ್ರೆ அது அவங்க ரொம்ப இஷ்டம்னு சொன்னா, ಅದು ಅವರಿಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಅಂತ ಹೇಳುವುದಾದ್ರೆ, நான் பார்த்து வைத்திருக்கிறேன், ನಾನು ನೋಡಿಟ್ಟಿದ್ದೇನೆ, அந்த கடையில கிடக்குது, ಆ ಅಂಗಡಿಯಲ್ಲಿದೆ, நான் அதை வாங்க போகிறேன், ನಾನು ಅದನ್ನ ಇಸ್ಕೊಳ್ತೇನೆ அப்படிப்பட்ட எண்ணங்கள் அவர்களுக்குள்ள வரும். ಅನ್ನುವಂತ ಯೋಚನೆ ಅವರಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. அதுபோல நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுங்க, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ದೇವರು ಏನಂತ ಹೇಳುತ್ತಾರೆ? கானான் தேசத்தை ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನು நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ನಾನು ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರಿಗಾಗಿ நான் பார்த்து வைத்திருக்கிறேன். ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ அது நலமும் விசாலமுமான ಅದು தேசம், ಶಿರೋಮಣಿಯಾದ ದೇಶವು, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ಅದು ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವಂತಹ ದೇಶವು. ஆமென். ಆಮೇಲೆ நம்ம அப்பா எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? ನಮ್ಮ ತಂದೆ ಯಾವ ರೀತಿಯುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ? நமக்காக எதை பார்த்து வச்சிருக்கிறார்? ನಮಗಾಗಿ ಏನನ್ನು ನೋಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நலமும் விசாலமான தேசத்தை பார்த்து வைத்திருக்கிறார். ಒಳ್ಳೆ ವಿಸ್ತಾರವಾದ ದೇಶವನ್ನು ನೋಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்த்து ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವಂತಹ ದೇಶವನ್ನು ನೋಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். நான் அதை விசுவாசித்து ನಾನು ಅದನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸಿ நான் அதை பெற்றுக் கொள்ளப் போகிறேன். ನಾನು ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. உங்களை எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಿ? கிடைக்குமா உங்களுக்கு? ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತದಾ? ஆண்டவர் கொடுப்பாரா? ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುವರಾ? கண்டிப்பாய் கொடுப்பார். ಖಂಡಿತವಾಗಿ ಕೊಡುವರು. ஆமென். ಆಮೆನ್. பிள்ளைகளின் அப்பம் ಮಕ್ಕಳ ರೊಟ್ಟಿ சுகமா இருக்கலாம். ಸುಖವಾಗಿರಬಹುದು. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ செழிப்பை ஆண்டவர் சொல்லுகிறார். ದೇವರು ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. நான் உங்களுக்காக பார்த்து வைத்த தேசம். ನಾನು ನಿಮಗಾಗಿ ನೋಡಿಟ್ಟಿರುವಂತಹ ದೇಶವು அது எப்படிப்பட்ட தேசம்? ಯಾವ ರೀತಿಯಾದ ದೇಶವು? தண்ணி இல்லாத தேசம் இல்ல, ನೀರಿಲ್ಲದಂತಹ ದೇಶವಲ್ಲ, அது வறட்சியான தேசம் அல்ல, ಅದು ಬರಿದಾದಂತಹ ಒಂದು ದೇಶವಲ್ಲ, அது நலமும் விசாலமுமான தேசம். ಅದು ಒಳ್ಳೆಯ ವಿಸ್ತಾರವಾದ ದೇಶವು, அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ಅಲ್ಲಿ ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವಂತಹ ದೇಶವು. இங்க சொல்றாரு, ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அது சிங்காரமான தேசம். ಅದು ಶಿರೋಮಣಿಯಾದಂತಹ ದೇಶ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. சிங்காரமான தேசம், ಅದು ಶಿರೋಮಣಿಯಾದ ದೇಶ, அது அலங்காரமான தேசம். ಅದು ಅಲಂಕಾರವಾದ ದೇಶ. ஆமென். ಆಮೆನ್. உண்மையாகவே ಈಗ ನಿಜವಾಗ್ಲೂ நல்ல மரம் செடி பூ இதெல்லாம் பூத்து ஒரு தேசத்துல கிடக்கும் போது ಒಳ್ಳೆ ಮರ ಗಿಡ ಹೂವೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಆ ದೇಶದಲ್ಲಿ ಇರುವಾಗ அது உண்மையாகவே அலங்காரமான தேசம். ಅದು ನಿಜವಾಗ್ಲೂ ಒಂದು ಅಲಂಕಾರವಾದ ಒಂದು ದೇಶವಾಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. அது போலவே ಅದೇ ರೀತಿಯಾಗಿ இந்த கானான் தேசம் கூட ಈ ಕಾನಾನ್ ದೇಶ ಕೂಡ அது சிங்காரமானது. ಅದು ಒಂದು ಶಿರೋಮಣಿಯಾದಂತಹ ದೇಶ. அந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும் ಆ போது ಪ್ರಕೃತಿಯ ಒಂದು ಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ அது நமக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு ಅದು வருகிறது. ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷವನ್ನು ತರುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம இதுல ஊட்டி கோடைக்கானல் இப்படி எல்லாம் போறாங்கல்ல, ನಾವು ಊಟಿ ಕೊಡೈಕನಾಲ್ ಈ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ಹೋಗ್ತಾರಲ್ಲ, எதுக்காக? ಯಾವಕ್ಕಾಗಿ? அவங்க இருதயம் பூரிக்க வேண்டும்.
ಅವನ ಹೃದಯವು ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. இயற்கைகளை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைய ಆ வேண்டும். ಪ್ರಕೃತಿಯನ್ನು ನೋಡಿ ಅವರು ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. அதற்காகவே அவர்கள் அங்கே கடந்து போகிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಅವರು ಅಲ್ಲಿ ಕಡೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இங்கே சிங்காரமான தேசம், ಇಲ್ಲಿ ಶೃಂಗಾರವಾದ ದೇಶ, நான் உனக்காக பார்த்து வைத்தது ನಾನು ನಿಮಗಾಗಿ ನೋಡಿಟ್ಟಿರುವುದು அது சிங்காரமான தேசம். ಅದು ಶೃಂಗಾರವಾದ ದೇಶವು. என்று சொல்ல போனா ಇನ್ನು ಹೇಳಕ್ ಹೋದರೆ எல்லா தேசங்களிலும் ಎಲ್ಲಾ ದೇಶಗಳಿಗಿಂತಲೂ மிக சிறந்த தேசம். ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ದೇಶವು. ஆமென், ಆಮೇನ್, ஆமென். ಆಮೇನ್. பாருங்க தேவனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ನೋಡಿ ದೇವರ ಹೃದಯವು ಅದು ಹೇಗಿದೆ ಅಂತ. எல்லா ஜனங்க வாசம் பண்ற அந்த தேசத்தை காட்டிலும் ಎಲ್ಲಾ ಜನರು ವಾಸ ಮಾಡುವ ದೇಶಕ್ಕಿಂತಲೂ என்னுடைய பிள்ளைகள், ನನ್ನ ಮಕ್ಕಳು, என்னுடைய ஜனங்கள் ನನ್ನ ಜನರು எல்லா தேசங்களை காட்டிலும் ಎಲ್ಲಾ ದೇಶಗಳಿಗಿಂತಲೂ சிறந்த தேசத்திலே வாசம் பண்ண வேண்டும். ಒಳ್ಳೆಯ ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ಅವರು ವಾಸ ಮಾಡಬೇಕು. ஆமென், ஆமென். ಆಮೇನ್. அதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கு. ಅದನ್ನೇ ದೇವರ ಒಂದು ಇಷ್ಟವಾಗಿದೆ. உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணம் வருகிறதா? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಯೋಚನೆ ಬರುತ್ತದಾ? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, சகல ஜனங்களை காட்டிலும் ಸಕಲ ಜನಗಳಿಗಿಂತಲೂ நான் உங்களை என்ன செய்வேன்? ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಏನ್ ಮಾಡುತ್ತೇನೆ? மேன்மையாக வைப்பேன். ನಿಮ್ಮನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸುವೆನು. ஆனா உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வரணும். ಆದರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ಒಂದು ಯೋಚನೆ ಬರಬೇಕು. பாரு, உங்களெல்லாம் பெரிய பெரிய வீடு இருக்குது. ನೋಡಿ ಅಲ್ಲೆಲ್ಲ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮನೆಗಳಿದೆ. அதை காட்டிலும் ಅದಕ್ಕಿಂತಲೂ தேவன் என்னை உயர்த்துவார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುವರು. அதை காட்டிலும் ಅದಕ್ಕಿಂತಲೂ அருமையான அரண்மனையை நான் கட்டுவேன். ಆ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಅರಮನೆಗಳನ್ನು ನಾನು ಕಟ್ಟುವೆನು. தேவன் எனக்கு கிருபை செய்வார். ದೇವರು ನನಗೆ ಕೃಪೆ ಮಾಡುವರು. தேவன் எனக்கு தயவு பாராட்டுவார். ದೇವರು ನನಗೆ ದಯ ತೋರಿಸುವರು. அப்படிப்பட்ட எண்ணம், ಆ ರೀತಿಯಾದ ಯೋಚನೆ, அப்படிப்பட்ட சிந்தனை ಆ ರೀತಿಯಾದ ಚಿಂತನೆಯು உங்களுக்குள் வருமானம் ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರುವುದಾದರೆ அதுவே உங்களை செழிப்புக்குள்ளே வழிநடத்தும். ಅದುವೇ ನಿಮ್ಮನ್ನು ಸಮೃದ್ಧಿಯೊಳಗೆ ನಡೆಸುತ್ತದೆ. ஆமென். ಆಮೇನ್. அப்படியானா இதிலிருந்து நாம் என்னத்தை தெரிந்து கொள்ளுகிறோம்? ಇದರಿಂದ ನಾವೇನ್ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? தேவன் அவருடைய பிள்ளைகளை ದೇವರು ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು சிறந்த இடத்துல வைக்கணும் விரும்புகிறார். ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಸಮೃದ್ಧಿಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಡಬೇಕು ಅಂತ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஆமென், ஆமென், ಆಮೇನ್. ஹalleluya. ஹalleluya. உங்களை வைப்பாரா? ಇಡುತ್ತಾರಾ? வைப்பாருன்னு அந்த நம்பிக்கை இருக்குதா? ಇಡುತ್ತಾರೆ ಅನ್ನುವಂತ ನಂಬಿಕೆ ಇದೆಯಾ? நம்பிக்கை வந்தால் ನಂಬಿಕೆ ಬಂದರೆ நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಿರಿ. ஆமென், ಆಮೇನ್. ஹalleluya, ஹalleluya. 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 எஸ்தருடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ಎಸ್ತರಳ ಪುಸ್ತಕ ತಗೊಳ್ಳಿ. அதுல ஒன்னாவது அதிகாரம், மூணாவது அதிகாரம், 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்தை படிங்க. 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அம்மத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவருடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தார். ஹalleluya, ஹalleluya. கருமையான தேவ ஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, இந்த மொர்தெகாய் எங்களுடைய காரியத்தை நாம் பார்க்கும்போது ಈ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಎನ್ನುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ அவன் என்ன செய்கிறான்? ಅವನು ಏನ್ ಮಾಡುತ್ತಾನೆ? அவன் அதாவது ராஜாவுடைய அரண்மனை வாசலிலே ಅವನು ರಾಜನ ಅರಮನೆಯ ಒಂದು ಬಾಗಿಲಲ್ಲಿ அவன் என்ன செய்கிறான்? ಅವನು ಏನ್ ಮಾಡುತ್ತಾನೆ? வாட்ச்மேனாக இருந்து கொண்டிருக்கான். ಅವನೊಂದು ವಾಚ್ಮ್ಯಾನ್ ಆಗಿ ಇರುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அவனை தேவன் என்ன செய்கிறார்? ಅವನ ದೇವರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? அந்த அரண்மனையிலே ಆ ಅರಮನೆಯಲ್ಲಿ எல்லாருக்கும் மேலாக ಎಲ್ಲರಿಗೂ ಮೇಲಾಗಿ அவனை மேன்மைப்படுத்தி ಅವನನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ உயர்த்தி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ಅವನನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ಇಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஹalleluya, ஹalleluya. 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 எனக்கு
ಅರುಮೇನ ದೇವಚನಮೇ, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, ಈ ವೇಲೆ செய்கிற இடத்திலே, ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಈ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ, ವೇಲೆ செய்கிற ಫ್ಯಾಕ್ಟರಿಯಲ್ಲಿ, ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಫ್ಯಾಕ್ಟರಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲரை காட்டிலும் ಎಲ್ಲರಿಗಿಂತಲೂ தேவன் உன்னை உயர்த்தி வைக்க முடியும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಪಡಿಸಬಹುದು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். ಅವರು ನಿಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವರು. அவரே உங்களுக்கு ஞானமாயிருக்கிறார். ಅವರೇ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಜ್ಞಾನವಾಗಿರುವರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய ஞானத்தினால் ಅವರ ಜ್ಞಾನದಿಂದ உங்களுக்கு உயர்வு வருகிறது, ನಿಮಗೆ ಉನ್ನತ ಬರುತ್ತದೆ, செழிப்பு வருகிறது, ಸಮೃದ್ಧಿ ಬರುತ್ತದೆ, ஆமென், சம்பூர்ணம் வருகிறது, ಸಂಪೂರ್ಣ ಬರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒவ்வொருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವನವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ தேவன் எப்படியாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ, எப்படியாவது அவர்களை உயர்த்துகிறார் ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವರನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುತ್ತಾರೆ என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ಅನ್ನೋದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. 2 சாமுவேலின் புஸ்தகம் 2 ಸಾಮುವೇಲನು 23வது அதிகாரம் 23ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்தை படிப்போம். 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ದಾವೀದನ ಕಡೆ ಮಾತುಗಳು, ಆ. ಇಸ್ರಾಯೇಲನ ಮಗನಾದ ದಾವೀದನ ನುಡಿಗಳು, ಆ. ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸಲ್ಪಟ್ಟವನು, ಆ. ಯಾಕೋಬ ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನು, ಆ. ಇಸ್ರಾಯೇಲರ ವರಕವಿಯೂ ಆಗಿರುವವನು ಹೇಳಿದನು. ஆமென். ஹalleluya. இங்கே பார்க்கிறோம், தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய வசனம் யாருடைய நாவில் இருந்துச்சா? ಅವರ ವಾಕ್ಯವು ಯಾರ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿತ್ತು? தாவீதுடைய நாவில் இருந்தது. ದಾವೀದನ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿತ್ತು. அதுபடினாலே ಆದ್ದರಿಂದ அவன் வாழ்க்கை எப்படி இருந்ததா? ಅವನ ಜೀವನ ಹೇಗಿತ್ತು? மேன்மையாய் உயர்த்தப்பட்டு ಅವನ ಒಂದು ಜೀವನವು ಉನ್ನತಕ್ಕೆ ಏರಿಸಲ್ಪಟ್ಟು யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று ಯಾಕೋಬನ ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಿ இஸ்ரவேலின் சங்கீதங்களை ಇಸ್ರಾಯೇಲರ ವರಕವಿಯು இன்பமாய் பாடின. ಆಗಿರುವವನೇ ಹೇಳಿದನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த தாவீதுடைய காரியத்தை பாருங்க. ಈ ದಾವೀದನ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. ஆண்டவர் அவரை எப்படி தெரிந்து கொண்டார்? ದೇವರು ಅವನನ್ನು ಹೇಗೆ ಆರಿಸಿಕೊಂಡರು? எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ಹುಟ್ಟಿದವನನ್ನು ಕಸದಿಂದ ಎತ್ತಿ அவரை பிரபுக்களோடு ಅವನನ್ನು ಪ್ರಭುಗಳೊಂದಿಗೂ ராஜாக்களோடு ರಾಜರೊಂದಿಗೂ ಕುಳ್ಳರಿಸಿದರು. ஆமென். ஆட்டுக்கு பின்னாடி போனவன். ಆಡಿನ ಹಿಂದೆ ಹೋದಂತ ಅವನನ್ನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் என்ன செய்தாரு? ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದರು? அழைத்து ಕರೆದು மேன்மையாய் உயர்த்தினார். ಅವನನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿದರು. நாம் எல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டோம். ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. எதற்காக உங்களை அழைத்திருக்கிறார்? ಯಾದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ? இந்த ஜனங்கள் மத்தியிலே உங்களை உயர்த்தி காட்டும்படி, ಈ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ತೋರಿಸುವಂತೆ, உங்களை ஐஸ்வர்யத்தினால் நிரப்பும்படியா, ನಿಮ್ಮನ್ನು ಐಶ್ವರ್ಯದಿಂದ ತುಂಬಿಸುವಂತೆ, உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியா. ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದಗಳಿಂದ ತುಂಬಿಸುವಂತೆ. அதான் நாம் பார்க்கிறோம், ಅದರಿಂದ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நமக்கு ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವ ನಮಗೆ சகல நன்மைகளும் ಎಲ್ಲ ಶುಭಗಳು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ வருகிறது ಬರುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் யாரை ஆராதிக்கிறோம்? ನಾವು ಯಾರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. அப்படியானால் நீ எதையெல்லாம் அனுபவிக்க முடியும்? ಹಾಗಾದ್ರೆ ನೀವೇನೆಲ್ಲ ಅನುಭವಿಸಬಹುದು? சகல நன்மைகளையும் ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಶುಭಗಳನ್ನು சம்பூர்ணமாய் ಸಂಪೂರ್ಣವಾಗಿ அனுபவிப்பார். ನೀವು ಅನುಭವಿಸುವಿರಿ. அதான் 1 தீமோத்தேயு 6:17 சொல்லப்பட்டிருக்கு. அதுவே 1 ತಿಮೋಥಿ 6:17 ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதிலிருந்து நாம் பார்க்கும்போது ಇದರಿಂದ ನಾವು ನೋಡುವಾಗ தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கென்று ದೇವರ ಅವರ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ சிறந்ததை வைத்திருக்கிறார். ಒಳ್ಳೆಯದನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. மேன்மையானதை வைத்திருக்கிறார். ಒಳ್ಳೆ ಸಂಪೂರ್ಣವಾದದನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ,
இந்த வார்த்தைகளை நீ கேட்கும் போது ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ಕೇಳುವಾಗ உயர்வு என்பது உனக்கு எளிதாய் வரும் என்று நம்புகிறாயா? ಉನ್ನತ ಅನ್ನುವುದು ನಿಮಗೆ ಸುಲಭವಾಗಿ ಬರುತ್ತದೆ ಅಂತ ನಂಬುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசுவுக்கு முன்பாக, ಯೇಸುವಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ, இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக ಯೇಸು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬರುವ ಮುಂಚಿತವಾಗಿ எல்லாம் கடினமாயிருந்திருக்கலாம். ಎಲ್ಲವೂ ಕಠಿಣವಾಗಿದ್ದಿರಬಹುದು. ಆದರೆ ಆದರೆ இப்பொழுதோ ಈಗ எல்லாவற்றையும் ಎಲ್ಲವೂ எளிதாய் மாற்றிவிட்டார். ಸುಲಭವಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அதான் அவர் சொன்னார், ಆದ್ರಿಂದ ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, என்னுடைய நுகம் ನನ್ನ ನುಗವು மெதுவாயிருக்கிறது. ಅದು ತುಂಬಾ ಲಘುವಾಗಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீ பின்பற்று, ಇದನ್ನು ನೀನು ಹಿಂಬಾಲಿಸು, நீ எளிதாய் ஆசீர்வதிக்கப்படும். ನೀವು ಸುಲಭವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವಿ, எளிதாய் உயர்வுக்குள்ளே போக ನೀವು முடியும். ಸುಲಭವಾಗಿ ಉನ್ನತದೊಳಗೆ ಹೋಗಬಹುದು. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ಯೋಸೇಫನ ಜೀವನವನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. யோசேப்பை ஆண்டவர் எங்கே கொண்டு போய் உயர்த்துகிறார்? ಯೋಸೇಫನನ್ನು ದೇವರು ಎಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಉನ್ನತಪಡಿಸುತ್ತಾರೆ? ஒருவேளை உங்க மாவட்டத்துல உங்க ஸ்டேட்ல நீங்க உயர்த்தப்படுகிறது ஒருவேளை ஈஸியா இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಒಂದು ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಉನ್ನತಪಡಿಸುವುದು ತುಂಬಾ ಸುಲಭವಾಗಿರಬಹುದು. ஆனா அவனை வேற ஒரு இடத்துக்கு தேசத்துக்கு கொண்டு போய் ಆದರೆ ಅವನನ್ನು ಬೇರೆ ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡೋಗಿ தேவன் அவன் என்ன செய்யறாரு? ದೇವರು ಅವರನ್ನು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? அந்த தேசத்துள்ள எல்லா ஜனங்களுக்கு மேலாக ಆ ದೇಶದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಜನರಿಗೆ ಮೇಲಾಗಿ அவனை உயர்த்துகிறார். ಅವನನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುತ್ತಾರೆ. அவனுடைய சிங்காசனத்தை உயர்த்துகிறார். ಅವರ ಒಂದು ಸಿಂಹಾಸನವನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு அருமையான தேவச்சனம், ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, அப்படிப்பட்ட கோபுரமான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு வைத்தார். ಆ ರೀತಿಯಾದ ಗೋಪುರವಾದಂತಹ ಒಂದು ಜೀವನವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ நீங்கள் ನೀಡಿದ್ದಾರೆ. விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ನೀವು ಅದನ್ನು ನಂಬಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. யோசேப்பு எங்கே கிடந்தார்? ಯೋಸೇಫನ್ ಎಲ್ಲಿದ್ದನು? சிறைச்சாலையிலே கிடந்தார். ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சிறைச்சாலையிலிருந்து ಸೆರೆಮನೆಯಿಂದ அரண்மனைக்கு ஆண்டவர் கொண்டு போனார். ಅರಮನೆಗೆ ದೇವರು ತಂದರು. அங்கே சிங்காசனத்திலே உட்கார ಅಲ್ಲಿ வைத்தார். ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕೂರಿಸಿದರು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவேளை நீ எந்த தேசத்துல இருந்தாலும் ಒಂದು பரவாயில்லை. ವೇಳೆ ನೀವು ಯಾವುದೇ ದೇಶದಲ್ಲಿದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. இந்த தேசத்துல எல்லாம் நான் மேல வர முடியாது. ಈ ದೇಶದಲ್ಲ ನನ್ನ ಮೇಲೆ ಬರಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. அப்படிப்பட்ட எண்ணம் ಈ இருந்தா ಯೋಚನೆ ಇರುವುದಾದರೆ இன்றைக்கு அதை கடத்தி தூர போட்டு ಇವತ್ತೇ ಅದನ್ನ ತೆಗೆದು ಬಿಸಾಡಿ. ஆமென். நீ இருக்கிற தேசத்திலே ನೀವು ಇರುವಂತಹ ದೇಶದಲ್ಲೇ தேவனால் உன்னை உயர்த்த முடியும். ದೇವರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಪಡಿಸಬಹುದು. தேவனால் உன்னை மேன்மைப்படுத்த முடியும். ದೇವರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸಬಹುದು. தேவனாலே உன்னை சிறந்தவராக மாற்ற முடியும். ದೇವರಿಂದ ನೀವು ಒಳ್ಳೆಯವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬಹುದು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனம், ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, அப்படியான நம்ம தேவனுடைய எண்ணம் எப்படி இருக்கு? ಹಾಗಾದರೆ ನಮ್ಮ ದೇವರ ಯೋಚನೆ ಅದು ಹೇಗಿದೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மை உயர்த்த வேண்டும், ನಮ್ಮನ್ನು நம்மை ಉನ್ನತಪಡಿಸಬೇಕು, மேன்மையாக வைக்க ನಮ್ಮನ್ನು வேண்டும், ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸಬೇಕು, நம்மை செழிப்பான ரீதியில நடத்த ನಮ್ಮನ್ನು வேண்டும், ಸಮೃದ್ಧಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು, ஐஸ்வர்யத்தினாலே நம்மை நிரப்ப வேண்டும். ಐಶ್ವರ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಬೇಕು. அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை உடையவன் தான் ಆ ರೀತಿಯಾಗಿ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಯೋಚನೆ ಉಳ್ಳವರೇ நாம் ஆராதிக்கிற தேவனாய். ನಾವು ಆರಾಧಿಸುವಂತಹ ದೇವರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என் மகனே ನನ್ನ ಮಗನೇ, என் வார்த்தையை கவனி, ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸು, என் வார்த்தைக்கு செவி கொடு. ನನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡು. ஆமென். ಆಮೆನ್. வாழ்நாளெல்லாம் ನಿಮ್ಮ ಜೀವಮಾನವೆಲ್ಲ நீ வாழ்வாங்கு வாழ்ந்திருப்பாய். ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಬಾಳಿ ಇರುವಿರಿ. ஆமென். ஏதோ ஒரு வாழ்க்கை செய்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ಏನೋ ಒಂದು ಜೀವನವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆಯಲಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. நீங்கள் இருக்கிற இடத்திலே, ನೀವು ಇರುವಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ, நீங்கள் இருக்கிற ஊரிலே, ನೀವು ಇರುವಂತಹ ಊರಿನಲ್ಲಿ, நீங்கள் இருக்கிற பட்டணத்திலே, ನೀವು ಇರುವ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ, நீங்கள் இருக்கிற தேசத்திலே ನೀವು ಇರುವಂತಹ ದೇಶದಲ್ಲಿ தேவன் உங்களை உயர்த்துவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುವರು. அப்பொழுது ಆಗ தேவனுடைய நாமம் ದೇವರ ನಾಮವು உங்கள் மூலியமாய் மகிமை ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ,
ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு பாருங்கள், ಇವತ್ತು ನೋಡಿ அந்த யோசுவாவும் காலேபும் ಆ ಯೋಶುವನು ಕಾಲೇಬನು அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தபடி ಆ ಕಾನಾನ್ ದೇಶದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಿದ್ದರಿಂದ தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ದೇವರ ನಾಮವು ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತದೆ. ஹalleluya. Hallelujah. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ அவர் சொன்னார், ಅವರು ಹೇಳಿದರು, அவர் செய்தார். ಅವರು ಮಾಡಿದರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எனக்கு அருமையானவர்களே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, சொன்னவர் நிறைவேற்றுகிற தேவன். ಹೇಳಿದವರು ನೆರವೇರಿಸುವಂತಹ ದೇವರು. ஆமென். ಆಮೆನ್. உன்னை சிறந்த இடத்துல வைப்பேன்னு சொன்னால் ನಿನ್ನನ್ನು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಡುವೇನು ಅಂತ ಹೇಳುವುದಾದರೆ கண்டிப்பாய் வைப்பார். ಖಂಡಿತವಾಗಿರುವರು. உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னால் ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತ ಪಡಿಸುವೇನು ಅಂತ ಹೇಳುವುದಾದರೆ கண்டிப்பாய் உயர்த்துவார். ಖಂಡಿತವಾಗಿ ಉನ್ನತ ಪಡಿಸುವರು. உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்வாரானால் ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವೇನು ಅಂತ ಹೇಳುವುದಾದರೆ கண்டிப்பாய் அவர் பெருக பண்ணுவார். ಖಂಡಿತವಾಗಿ ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವರು. அவருடைய வார்த்தை யாராலும் தடை பண்ண முடியாது. ಅವರ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾರಿಂದಲೂ ತಡೆಗಟ್ಟಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. மறுபடியும் எனக்கு அருமையான தேவச்சனம், ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, தேவனுடைய வார்த்தை நம்முடைய காதிலே வரும்போது ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಕಿವಿಯಲ್ಲಿ ಬರುವಾಗ அது எனக்குரியதா இருக்கிறது என்று ಅದು ನನ್ನದಾಗಿದೆ, ನನಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ நாம் அதை ஏற்றுக்கொள்வோமாக ಅದನ್ನು ನಾವು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ நாம் எளிதாக ஆசீர்வதிக்கப்படும். ನಾವು ಸುಲಭವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬಹುದು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒரு வசனத்தை கூட படிப்போம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೂಡ ನಾವು ஒன்று ಓದೋಣ. நாளாகமம் ಒಂದು ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 29வது அதிகாரம் 29ನೇ ಅಧ್ಯಾಯ 12வது வசனத்தை படிப்போம். 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ஐஸ்வர்யமும் ಓದೋಣ. கனமும் உம்மாலே வருகிறது. ஆ, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆ, உம்முடைய கரத்தில் தத்துவமும் வல்லமையும் உண்டு. ஆ. தேவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். ஹalleluya. Hallelujah. என்ன சொல்லப்படுகிறது? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹalleluya. Hallelujah. எவரையும் ಯಾರನ್ನು எவரையும் ಯಾರನ್ನಾದರೂ படிச்சவங்களா இருக்கட்டும், ಓದಿದವರಾಗಿರಲಿ, படிக்காதவங்களா இருக்கட்டும், ಓದಿಲ್ಲದವರಾಗಿರಲಿ, எந்த ஜாதியா இருக்கட்டும், ಯಾವುದೇ ಜಾತಿಯಾಗಿರಲಿ, எந்த பாஷையா ಯಾವುದೇ இருக்கட்டும், ಭಾಷೆಯಾಗಿರಲಿ, எப்படிப்பட்டவர்கள் ಹೇಗಿರುವವರಾಗಿರಲಿ, அவரால் என்ன செய்ய முடியும்? ಅವರಿಂದ ಏನ್ ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯ? உயர்த்த முடியும், ಅವರಿಂದ ಉನ್ನತ ಪಡಿಸಬಹುದು, மேன்மைப்படுத்த முடியும். ಅಭಿವೃದ್ಧಿಗೊಳಿಸಬಹುದು. ஆமென். ಆಮೆನ್. அப்படியான நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு எண்ணம் வர வேண்டும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಯೋಚನೆ ಬರಬೇಕು. எவரையும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? ಯಾರನ್ನಾದ್ರೂ ಅಂತ ಹೇಳಿದಾರಲ್ಲ, நானும் அந்த கூட்டத்திலே ನಾನು ಆ ಗುಂಪಿನಲ್ಲಿದ್ದೇನೆ. என்னையும் தேவன் பலப்படுத்துவார், ನನ್ನನ್ನು ದೇವರು ಬಲಪಡಿಸುವರು, என்னையும் தேவன் மேன்மைப்படுத்துவார். ನನ್ನನ್ನು ದೇವರು ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸುವರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, என்னை தேவன் பலப்படுத்துவார், ನನ್ನನ್ನು ದೇವರು ಬಲಪಡಿಸುವರು, என்னை தேவன் மேன்மைப்படுத்துவார். ನನ್ನನ್ನು ದೇವರು ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸುವರು. எவரையும் மேன்மைப்படுத்துகிற தேவன், ಯಾರನ್ನೂ ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸುವಂತ ದೇವರು நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறபடியால் ನಾನು ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವುದರಿಂದ என்னை நிச்சயமாகவே ನನ್ನನ್ನು ನಿಜವಾಗಲೂ மேன்மைப்படுத்துவார், ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸುವರು, பலப்படுத்துவார், ಬಲಪಡಿಸುವರು, உயர்த்துவார், ಉನ್ನತಪಡಿಸುವರು, ஆசீர்வதிப்பார். ಆಶೀರ್ವದಿಸುವರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அத வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இந்த உலகத்திலே வந்து ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದು எந்த மனுஷனையும் ಯಾವುದೇ ಮನುಷ್ಯನನ್ನು பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ಪ್ರಕಾಶಿಸುವಂತಹ ನಿಜವಾದ ಬೆಳಕು அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಅವರೇ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளையும் ಯಾವುದೇ ಮನುಷ್ಯನ ಜೀವನದಲ್ಲಿರುವ ಕತ್ತಲೆಯನ್ನು அவரால் போக்க முடியும், ಅವರಿಂದ ಅದನ್ನು ಹೋಗಲಾಡಿಸಬಹುದು, அவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய முடியும். ಒಂದು ಜೀವನವನ್ನು ಪ್ರಕಾಶ ಮಾಡಬಹುದು. அவர்
என்ன செய்ய வேண்டும்? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? இந்த பிரகாசம் பண்ணுகிற தேவனை நம்ப ಈ வேண்டும். ಪ್ರಕಾಶಿಸುವಂತಹ ದೇವರನ್ನು ಅವರು ನಂಬಬೇಕು. ஏனென்றால் அவருக்கு அருணோதயம் இயேசு என்று பெயர் இருக்கு. ಯಾಕೆಂದರೆ ಅವರಿಗೆ ಒಂದು ಹೆಸರುಂಟು, ಅರುಣೋದಯ ಯೇಸು ಅಂತ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாழ்க்கையில நான் இருளா கிடக்குற ஐயா, ಜೀವನದಲ್ಲಿ ಕತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇವೆ, என்னால ஒரு காரியமும் ஜெயிக்க முடியவில்லை, ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಜಯಿಸಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ, ஒன்றும் எனக்கு வாய்க்கவில்லை ಒಂದು ಸಫಲವಾಗ್ತಿಲ್ಲ என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருப்பாயா? ಅಂತ ಹೇಳಿ ತಿಳಿಯುತ್ತಿದ್ದೀರಾ? ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார், ಈ ಜೀವವುಳ್ಳ ದೇವರೇ ಹೇಳುತ್ತಾರೆ, எவரையும் ಯಾರನ್ನಾದರೂ பிரகாசிக்க செய்ய என்னால முடியும். ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ ಮಾಡಕ್ಕೆ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் இந்த உலகத்துல பிரகாசிக்க வேண்டும் ನಾನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು என்கிற அந்த எண்ணம் உனக்குள்ளே வருகிறதா? ಅನ್ನುವಂತ ಯೋಚನೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತದಾ? அந்த எண்ணம் வருமானா ಆ ಯೋಚನೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರುವುದಾದರೆ நீதான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறது, ನೀವೇ ದೇವರಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವರು, நீதான் தேவனால் உயர்த்தப்படுகிறது, ನೀವೇ ದೇವರಿಂದ ಉನ್ನತಗೊಳಿಸಲ್ಪಡುವರು, நீதான் தேவனால் ನೀವೇ மேன்மைப்படுத்தப்படுகிறது. ದೇವರಿಂದ ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸಲ್ಪಡುವವರು. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. எவரை ಯಾರನ್ನಾದರೂ பலப்படுத்த முடியும், ಬಲಪಡಿಸಬಹುದು, மேன்மைப்படுத்த முடியும், ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸಬಹುದು, பிரகாசிக்க செய்ய முடியும். ಪ್ರಕಾಶಿಸಬಹುದು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் ஆண்டவர் சொன்னார், ಆದ್ರಿಂದ ದೇವರು ಹೇಳಿದರು, நான் சொல்லுகிற இந்த வசனங்களை ನಾನು ಹೇಳುವಂತ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು இதை விசுவாசிக்க முடியாத ಇದನ್ನು ನಂಬಲಾರದಂತೆ மந்த இருதயம் உள்ளவர்களே, ಮಂದ ಹೃದಯ ಉಳ್ಳವರೇ. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த மந்த இருதயம் இருக்குமானால் ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ಮಂದವಾದ ಹೃದಯ ತಿರುಗುವುದಾದರೆ ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೇಳಿರಿ. ஆண்டவரே ದೇವರೇ, உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கத்தக்கதான ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬುವಂತಹ இருதயமாயிருடைய இருதயம் மாறட்டும். ಹೃದಯವಾಗಿ ನನ್ನ ಹೃದಯ ಮಾರ್ಪಡಲಿ. எனக்குள்ளே அப்படிப்பட்ட மந்த இருதயம் இருக்குமானால், ನನ್ನೊಳಗೆ ಆ ರೀತಿಯಾದ ಮಂದವಾದ ಹೃದಯ ಇರುವುದಾದರೆ, ஒருவேளை அவிசுவாசம் என்னிலே இருக்குமானால், ಒಂದು ವೇಳೆ ಅಪನಂಬಿಕೆ ನನ್ನಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ அதை எடுத்து போட மாட்டோம். ಅದನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ ದೇವರೇ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. காக்கா வலிப்பு நோயினால ಈ ಫಿಕ್ಸ್ ರೋಗದಿಂದ ஒரு தகப்பன் அவனுடைய மகனை ஆண்டவர் இயேசு இடத்துல கொண்டு வந்தார். ಒಂದು ತಂದೆ ತನ್ನ ಮಗನನ್ನು ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರು. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், ಆಗ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் இவனை சுகமாக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாய்? ನಾನು ಇನ್ನ ಸುಖಪಡಿಸಬಹುದು ಅಂತ ನೀನ್ ನಂಬುತ್ತೀಯಾ? அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ಆಗ ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ನಂಬುತ್ತೇನೆ ದೇವ್ರೆ, ஆனாலும் ಆದರೂ எனக்குள்ளே ஒரு அவிசுவாசம் இருக்கு. ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ಅಪನಂಬಿಕೆ ಇದೆ. அது நீங்கும்படி எனக்கு உதவி செய்ய. ಅದನ್ನು ನೀಗಿಸುವಂತೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. அப்ப ஆண்டவர் அவனுடைய அவிசுவாசத்தை நீக்கினார். ಆಗ ದೇವರ ಅವನ ಒಂದು ಅಪನಂಬಿಕೆಯನ್ನು ನೀಗಿಸಿದರು. அவன் பையனை குணமாக்கி அனுப்பினார். ಅವನ ಮಗನನ್ನು ಗುಣಪಡಿಸಿ ಕಳುಹಿಸಿದರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அதனால உண்மையா நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம மனம் திறந்து சொல்லணும். ನಿಜವಾಗ್ಲೂ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಮನಸ್ಸಿಂದ ನಾವು ಹೇಳಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இப்படிப்பட்ட பிரசங்கெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமே, ನಾವು ಈ ರೀತಿಯಾದ ಪ್ರಸಂಗಗಳೆಲ್ಲ ಕೇಳ್ತಿದ್ದೇವಲ್ವಾ? இதை நான் நம்ப முடியுமா? ಇದನ್ನು ನಾವು ನಂಬಬಹುದಾ? எனக்குள்ளே ஒருவேளை அவிசுவாசமான இருதயம் இருக்குமா? ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ವೇಳೆ ಅಪನಂಬಿಕೆಯಾದ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಇರುವುದಾದರೆ, மந்தமுள்ள இருதயம் இருக்குமா? ಮಂದವಾದ ಹೃದಯ ಇರುವುದಾದರೆ அதை என்னிருந்து எடுத்து போட ಅದನ್ನು வேண்டும். ನನ್ನಿಂದ ತೆಗೆದು ಹಾಕಿದ್ದೇವರೆ. விசுவாசிக்கத்தக்கதான இருதயத்தை எனக்கு தாருங்க. ಅಂತಹ ಒಂದು ಹೃದಯವನ್ನು ನನಗೆ ಕೊಡಿರಿ. நீங்க எப்படிப்பட்ட பெரிய காரியத்தை சொன்னாலும் ನೀವು ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಹೇಳಿದರು, நான் அதை விசுவாசிக்கத்தக்கதான இருதயத்தை எனக்கு தாருங்க. ನಾನು ಅದನ್ನು ನಂಬುವಂತಹ ಹೃದಯವನ್ನು ನನಗೆ ಕೊಡಿರಿ. ஆமென். அப்படிப்பட்டவங்க தான் ಆ ರೀತಿಯುಳ್ಳವರೇ தேவனுக்கு பிரியமா. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದವರು. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கை தான் ಆ ರೀತಿಯುಳ್ಳವರ ಜೀವನವೇ எல்லாவற்றிலும் வாழ்ந்து ಎಲ್ಲಾದ್ರಲ್ಲಿಯೂ ಬಾಳಿ சுகமாயிருப்பார். ಸುಖಕ್ಷೇಮವಾಗಿರುವರು. அதான் வேதம் சொல்லுகிறது. ಆದ್ರಿಂದ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, பிரியமானவரே, ಸ್ನೇಹಿತನೇ, ஆத்துமா வாழ்கிறது போல ನಿನ್ನ ಆತ್ಮ ಬಾಳುವಂತೆ நீ எல்லாவற்றிலும் ನೀನು வாழ்ந்து. ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲೂ ಬಾಳಿ ಸುಖಕ್ಷೇಮವಾಗಿರು. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள்,
ಇಸ್ರಾಯೇಲ ಜನರನ್ನು ನೋಡಿರಿ. 6 லட்சம் ஜனங்கள் வந்தாங்க. 6 ಲಕ್ಷ ಜನರು ಬಂದರು. ஹalleluya. Hallelujah. அதில் 2 பேர் மாத்திரமே விசுவாசித்தார்கள். ಅದರಲ್ಲಿ 2 ಮಾತ್ರವೇ ನಂಬಿದರು. ஹalleluya. Hallelujah. நீ நம்பினார், ನೀವು ನಂಬಿದರೆ தேவன் உன்னை எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಡಬೇಕಂತ ತಿಳಿಯುವರು, அந்த இடத்துல உன்னை உட்கார வைப்பார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೂರಿಸುವರು. ஆமென். ಆಮೆನ್. உன்னை உட்கார வச்சு அழகு பாப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಕೂರಿಸಿ ಸೌಂದರ್ಯವನ್ನು ನೋಡುವರು. ஹalleluya. Hallelujah. தாவீதை எந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு பார்த்தாரு? ದಾವಿದನನ್ನು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂರಿಸಬೇಕಂತ ನೋಡಿದರು? சிங்காசனத்துல உட்கார வைக்கணும். ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕೂರಿಸಬೇಕಂತ ನೋಡಿದರು. யோசேப்பு எந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு பார்த்தாரு? ಯೋಸೇಫನನ್ನು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂರಿಸಬೇಕಂತ ನೋಡಿದರು? சிங்காசனத்துல உட்கார வைக்கணும். ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕೂರಿಸಬೇಕಂತ ನೋಡಿದರು. ஆமென். ಆಮೆನ್. அவருடைய விருப்பத்துக்கு தகுந்தவா ಅವರ ಇಷ್ಟಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ அவருடைய எண்ணங்கள் இருந்தது. ಅವರ ಯೋಚನೆಗಳಿತ್ತು. தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன்னுடைய எண்ணங்களிலே தேவனுடைய வார்த்தையை வைத்து உன்னுடைய எண்ணங்களை மாற்று. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಯೋಚನೆಗಳನ್ನೆಲ್ಲ ಬದಲಾಯಿಸಿರಿ. அந்த எண்ணங்கள் மாற வேண்டுமா? ನಿಮ್ಮ ಯೋಚನೆಗಳು ಬದಲಾಯಿಸಬೇಕಾದರೆ தாவீது சொல்லுகிறது போல ದಾವಿದನು ಹೇಳುವ ರೀತಿಯಾಗಿ அந்த வசனம் ಆತನ ವಾಕ್ಯವು எப்போதும் உன்னுடைய நாவிலே இருக்கு. ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿರಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ஹல்லேலூயா. அல்லது வேதம் சொல்லுகிறது ಹಾಗೆಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இரவும் பகலும் ಹಗಲು ಇರುಳು அடைய வேதத்துல தியானமாய் ಅವರ ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ನೀವು ಧ್ಯಾನವಾಗಿರಿ. அப்பொழுது நீ செய்கிற ಆಗ எல்லாவற்றையும் ನೀವು ಮಾಡುವುದೆಲ್ಲವೂ அவர் வாய்க்க செய்வார். ಅವರು ಸಫಲಗೊಳಿಸುವರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நான் உங்களை ಕರ್ತನ ಈ ವಾಕ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வார்த்தையை கேட்பது எளிது, ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದು ಸುಲಭ, அதை விசுவாசிப்பது ಅದನ್ನು ನಂಬುವುದು அதை விடவும் எளிதாய். ಅದಕ್ಕಿಂತಲೂ ಸುಲಭವಾಗಿದೆ. விசுவாசிக்கிறவனுக்கு தான் எளிதா இருக்கும், ನಂಬುವವರಿಗೆ ಅದು ಸುಲಭವಾಗಿರುತ್ತದೆ, விசுவாசிக்காதவர்களுக்கு ನಂಬದೇ ಇರುವವರಿಗೆ அது கடினமாக ಅದು ಕಠಿಣವಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். அல்லது ஆண்டவர் சொல்லு, ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ விசுவாசிப்பாயா ನೀನು ನಂಬುವುದಾದರೆ உனக்கு எல்லாம் கூடும். ನಿಮಗೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವು, உனக்கு எல்லாம் கூடும். ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವು, உனக்கு எல்லாம் கூடும். ನಿಮಗೆ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವು. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.